ஹலோ, வெல்கம் டு சிட் த மைண்ட். நான் குமரன். இன்னைக்கு ஒரு டாபிக், செல்ஃப் அக்செப்டன்ஸ், அதை பற்றி பேசுவோம். செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளோட இந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையே செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ஏன் செல்ஃப் அக்செப்டன்ஸ்னால் என்ன? செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்து இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு டிசைன், நான் ஒரு டிசைன். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த பிரபஞ்சம் நம்மள மாதிரி நிறைய மாதிரி டிசைன்ஸை வந்து செஞ்சு இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து நான் ஒரு டிசைன், நீங்கள் ஒரு டிசைன், சரியா? இந்த டிசைனில் எப்பயாச்சும் நம்ம ஒரு குறை கண்டுபிடிச்சிருப்போம். எப்போ கண்டுபிடிப்போன்னா, செல்ஃபி படம் எடுக்கிறப்ப. ஓகே, படம் எடுக்கிறப்ப நிறைய தடவை வந்து இந்த ஒரு குறை கண்டுபிடிப்போம். சில பேரை பார்த்துருக்கீங்களா? அவங்களால வந்து லெஃப்டில் உண்டி தான் படம் எடுக்க முடியும், ரைட்டில் எடுக்க முடியாது. ரைட்டில் எடுத்தால் அந்த படம் நல்லாவே இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ படம் எடுக்கிறப்ப லெஃப்டில் எடுக்கிறப்ப வந்து பார்க்க சின்னூண்டாக இருப்பாங்க. இல்லைன்னா ரைட்டில் எடுக்கிறப்ப வந்து இங்கே ஒரு பருவு இருக்கும், அந்த பருவு தெரியாமல் இருக்கும். ஓகே, சரி, இது வந்துட்டு ஒன்று வச்சுங்களேன். இப்போ நம்ம செல்ஃபி நிறைய எடுப்போம். நம்மள செல்ஃபி நிறைய எடுக்கிறப்ப இப்போ 3 செல்ஃபி எடுத்தோங்க வச்சுங்க. 3 செல்ஃபி எடுக்கிறப்ப அது நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதில் ஒரு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபியை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்? ஃபில்டர் போடுவோம். ஃபில்டர் போட்டுட்டு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஓகே இது பார்க்க அழகாக இருக்குது, இதை சோஷியல் மீடியாவில் போடுவோம்னு சொல்லிட்டு போடுவோம். அதுக்கு லைக்ஸ் எல்லாம் நிறைய பேர் லைக்ஸ் போடுவாங்க. அதுக்கு வர கமெண்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்க, யூ வெரி பியூட்டிஃபுல், இல்லை யூ வெரி ஹேண்ட்ஸம், ஹார்ட் ஷேப்லாம் போட்டுட்டு எல்லாமே வரும். அதை பார்த்துருக்கீங்களா? என்னோட கேள்வி அந்த ஒரு படத்தை பற்றி இல்லை. இப்போ 3 படம் எடுத்தோம். 3 படத்தில் ஒரு படத்தை எடுத்து போஸ்ட் பண்ணிட்டோம். மிச்சம் 2 படத்தை வந்து அது அந்த ரிசைக்கிள் பீன் இருக்குல்ல, அந்த பீன் உங்களுக்குலாம் போவோம். அது அந்த பீன் போகிறதுக்கு முன்னாடி அதை எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதில் சின்ன சின்ன குட்டி குறைங்க ஏதாச்சும் இருக்கும். அது நீங்கள் கண்டுபிடிச்ச குறைங்க. நீங்களே உங்களை குறை கண்டுபிடிச்சி ரிஜெக்ட் பண்ணீங்களா? அப்போ மற்றவங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் மேலே ஒரு குறை கண்டுபிடிச்சி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு? ஏன் நீங்களே உங்கள் செல்ஃபை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க? உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தானே மற்றவங்களுக்கும் அதே தோணும். ஏன்னோ நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதுதானே எல்லாரும் செய்வாங்க. இப்போ அந்த ஒரு படத்துக்கு கொடுத்த மதிப்பு மிச்சம் இந்த 2 படத்துக்கு கொடுக்கல பார்த்தீங்களா? அந்த தனுஷ் சொல்கிற மாதிரி இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தானே இந்த 2 படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஜட்ஜ் பண்ணலை, பட் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலனா யார் அக்செப்ட் பண்ணுவா? ஓகே, எல்லாரும் அழுகுதான். ஓகே, இப்போ என்ன வச்சுங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஐப்ரோ இருக்குது. ஓகே, ஒரே ஒரு சிங்கிள் ஐப்ரோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து இது கண்டு ஊருட்டோம். சொல்லுவாங்க, ஏன் ஒரே ஒன்று, அது நடுவில் ஷேப் பண்ணிட்டா 2 வந்துடுமே, எல்லாரும் மாதிரி நீ 2 இருப்பிய. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது என் சொந்த டிசைன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு ஒண்டி தான் இப்படி இருக்கு, உங்களுக்கு இல்லை, சரியா? ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு இதை நான் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செலிப்ரேட் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, போக 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 இது வந்து என்னோட ஐடென்டிட்டி ஆகிட்டு யாராச்சும் என்ன பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஐப்ரோ இருக்கு, யூனோ. ஸோ வாட், இட் டசன்ட் மேட்டர். ஓகே, உங்களோட குறைங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்களே அதை செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் செலிப்ரேட் பண்ணலன்னா வேறு யாருமே பண்ண முடியாது, சரியா? எனக்கு முந்தி வந்து ஒரு சின்ன குட்டி கோட் படித்த ஞாபகம் இருக்கு. ஒரு கோட், கார்ல் ராஜர்ஸ், "The curious paradox is that when I accept myself, that's when I can change." ஓகே, என்ன அர்த்தம்னா,
நான் எப்போ வந்து என்ன நான் சொந்தமாக அக்செப்ட் பண்ணுறேனோ அப்போ தான் நான் மாறுவேன். ஓகே, இப்போ நான் ஒரு கதை சொன்னேனே, எப்போ நீங்கள் உங்களையே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களை குறைய நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்துட்டு உங்கள் செல்ஃபை மட்டும் வந்து ஏன்னோ ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. மற்றொரு வீடியோவில் திருப்பி பார்ப்போம், திருப்பி சந்திப்போம். ஓகே, அது வரைக்கும் எனக்கு ஒரு லைக்கை போடுங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, see you.